தருமே இருவினைகள் அகண்டே இன்பத்தனை தருமே வாசல் வாசத்துடை 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 வாசல் துணி ஆனந்தம் துணி வாசல் துணி நாராயணா நாராயணா பொறுப்பேற்கணும். அது மாதிரி பக்கமேலத்துடைய மன்னர் யாருன்னா என் மாமன் ராமதாச மாமாதான். அப்ப அவங்க தப்பு பண்ணாலும் உங்களை தான் தண்டிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இடத்துல பணி வேணுமென்றால் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மேய்ப்பதம் போற்று என்ற போற்றுதற்குரிய ஆதிமுதற் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. அற்புத கீர்த்தி வேண்டும் ஆனந்த வாழ்க்கை வேண்டும் நற்பொருள் குவிதல் வேண்டும் நலமெல்லாம் பெருக வேண்டும் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் வாழ்வில் உயர்ந்துவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் வாழ்வில் உயர்ந்துவிடு ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ அஞ்சு கரத்தை ஆனை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் வாழ்வில் உயர்ந்துவிடு காட்டி சிரிக்கிறது நமகம் பிடிவண்டில் கூட நாயிலும் அழகே அறிமுகம் திருமுகம் காட்டி சிரிக்கிறது நமகம் பிடிவண்டில் கூட நாயிலும் அழகே அறிமுகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்குவதும் கண்ணின் மணியாய் உலகை காத்துவிடும் பாட்டியம் சுவையை சேர்க்கும் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு அகர முதல எல்லாம் நிறைய வகைத்தானே ஆனந்தமயமா எண்ணம் செல்வம் குவித்தானே முரளி எழுத்துக்களெல்லாம் அறிய வைத்தானே ஆனந்தமயமா எண்ணம் செழிக்க செல்வம் குவித்தானே இசை நாடகம் எது வென்றால் முதல்வன் அவன் தானே இசை நாடகம் எது வந்தாலும் முதன்மை அவன் தானே ஈண்டவர் நெஞ்சம் குளிந்திட உலகம் தாய் என்றார் அஞ்சு கரத்தை ஆணை உலகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சம் இல்லை வாழ்வில் உயர்ந்துவிடு ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ ஓ கணபதி ஓ எம்பெருமான் விநாயக பெருமானை மணிந்து கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூகம் அமைந்துள்ளார் என்று போற்றக்கூடிய விநாயகர் எப்படி பணிந்தோமோ அதே போல அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இரண்டு ஜோதி பிளம்பொதறி மேனியாகி கருணைக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் புதித்தவன் உலகம் என்று போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை பணிய வேண்டும். ஏன் ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். நாரதராக வேடந்தாய் நடிக்கும் காரைக்குடியை சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு எம் தனியங்குட்டம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பெறுகிறோம். ஜெயமாதவனுக்கு 2 முறை சான்ஸ் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கி தான் தர்க்கத்துக்கு சரியான ஆளை போட்டிருக்கிறது.
அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சரியாக இருங்கள். தர்க்கம் கடுமையாக இருக்கும். அதனால் அந்த வாய்ப்பு இன்னைக்கு சரியாக கொடுத்துருக்கு, மீனாட்சியை கொடுத்து. அதனால் தர்க்கம் நல்லா இருக்கும். தயவுசெய்து யாரும் போயிடாதீங்க. வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கு விதமாக பொன்னாடை சிறப்பித்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக, நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தினையும் மனதார இந்த மாபெரும் மேடையிலே உறுத்தாக்கி கொண்டு கலைப்பணியை தொடர்கிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். அந்த அடிப்படையில் எம்பெருமான் முருகப்பெருமானை ஏன் மணிய வேண்டும்? காரணம் என்ன? ஒரு எதிரி. ஏன்னா முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டதே சூரனை அழிப்பதற்காக. ஆனால் சூரன் பார்த்தா ஆளனப்பட்ட ஆளையே ஒரு அடியில் வீழ்த்தியவன். ஆனால் ஒரு சிறு பாலகன் என்னையா நீ எதிர்க்கிறாய் என்ற கோபத்தோடு போர்க்களத்துக்கு வந்தான். நியாயமா ஒரு எதிரி இன்னொரு எதிரியை எப்படியாச்சும் கொல்லணுங்கிற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் முருகனை சூரன் பார்த்தான் இல்லையா, தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானையே போற்றி பாடினான் சூரன். எப்படி? கோலமா மங்கி மீது குலவிய முருகன் தனை பாலன் என்றிருந்து பிரிவினை அறிகிறேன் யான் மாலைய தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று ஒரு எதிரியே போற்றி பாடிய பெருமை கொண்டவர் எம்பெருமான் முருகப்பெருமான். அது மட்டுமா, ஒரு முறை முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக கருட வாகத்தின் மீது எம்பெருமான் பாட்டன் பரந்தாமனும் அன்னவாகனத்தின் மீது என்னுடைய தந்தை பெருமனும் தரிசிக்க சென்றார்கள். தங்களுடைய வாகனங்களை வெளியில் நிறுத்திட்டு உள்ளவே முருகனை தரிசிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா கருடனையும் காணோம், அன்னப்பறவையும் காணோம். என்ன இது ஆச்சரியமா இருக்க என்று எண்ணி பார்த்தால் தவறான உபதேசத்தின் காரணமாக அந்த மயிலாகப்பட்டது கருடனை விழுங்கிருச்சு, அன்னப்பறவை விழுங்கிருச்சு. கோபம் கண்டார் முருகப்பெருமான். தவறு செய்தது தன்னுடைய வாகனமாக இருந்தாலும் கூட பாரபட்ச பார்க்காமல் சாபத்தை வழங்கினார். அறிவுள்ள ஒரு ஜீவராசிக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று அறிவு இருக்கும். ஆனால் அறிவற்ற பாறைக்கு சொன்னா புரியுமா? ஒரு பாறையோடு நீ நடந்து கொண்டதால் இந்த பூலோகத்திலே நீ பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்ற சாபத்தை தன்னுடைய வாகனம் மயிலுக்கே வழங்கினாரா முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமானிடத்திலே நீ குன்றாக போவாய் என்ற சாபத்தை வாங்கிய மயில் குன்றாக அமர்ந்த மனத இன்றைக்கு குன்றக்கூடின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயமாக விளங்கக்கூடியது. ஆக காலம் அறிவான், கரடி புரிவான் எம்பெருமான் முருகப்பெருமான் 1000 கோடி மன்மதருக்கு இணையான அழகு பொருந்திய அழகனை, அந்த குன்றக்கூடிய அழகனை பணிந்தாள். மேலும் கழக ஊரழகா குன்றாடு வேலழகா குன்றக்குடி ஊரழகா குன்றாடு வேலழகா கொத்து மலர் போத்துகளழகா இந்த புறவழி பிள்ளைகளழகா திருமுகமாப்பழகா திருப்புகழ் போப்பழகா கண்ண கலர் காப்புகளழகா அங்கே மன்னாடு காவடி அழகா மயில் நீரகு அழகா அது படகு மழையும் அழகா அழகு எல்லாம் அழகா இந்த முருகன் போல அழகா மலரா நிலவா அழகா மலைவா குமரும் பேரழகா அழகா கொண்டாடு வேலழகா கொட்டு மலர் போட்டுகள் அழகா இங்க புறவன் இலை அழகா உழவர் கையழகா உவடுத்து உடை படைக்க பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்குள்ள மாசமிகு கையழகா தரிசனம் காண உண்ட தைப்பூசனால முருகன் போது அழகா அதை வணங்கு வாழ்வு அழகா தூக்கு காவடி அழகா அதை சுமக்கும் தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நெஞ்சி முருகன் இறைவனகா குண்டாடு வேலழகா கொண்டு மணல் போக்குகள் அழகா இங்க புறவன் பிழை அழகா மக்கள் குடி காக்கும் வந்த மன்னன் குடி வளை அழகா வீரப்படை கை பிடிக்கும் வீரப்புலி மொழி அழகா குன்றக்குடி போகும் வந்த காரக்குடி வழி அழகா கொடி கொடி பறக்கும் வந்த குன்றேறு படி அழகா அடிக்கு படி அழகா அது பாடி நடப்பது அழகா காவடி ஆடுது அழகா அதை கனவில்லைவர் அழகா பொழுதா இரவா அழகா பொழுது என்று ஒளி அழகா குடி ஊர் அழகா குன்றாடு வேல் அழகா கொட்டு மணல் போக்குகள் அழகா இங்க புறவழி பிள்ளை அழகா இங்க புறவழி பிள்ளை
பிரமாணி மணிந்து கழகத்திற்கான நல்ல வழிதனை மேலும் நாடி தேடினாலும் கூட மலை சார்ந்த இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணில் பட இவ்விடத்தை என்று இந்த அழகை கண்டு எண்ணிலா ஆனந்தம் கொண்டிருந்தால் கூட இடத்தை கவனிக்கின்ற நேரத்தை ஏதேனும் சத்தம் கேட்கிறதா? சத்தத்தினை வைத்து கழகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா? கவனித்து பார்க்கலாம். நாராயணா அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரி மாத பசம் நாள் உருக்கி வார்த்தை அமைக்கப்பட்டு எழில்மிகு சித்திர பதுமை என்பார்கள். குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அருமையாக ஆளுநசு என்று காணப்படக்கூடிய இந்த பெண்மணிகால வர்ணிப்பவர்களாக அருமையான இடத்தை ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? கள்ளிலே கலைவண்ணம் கண்டார், கள்ளிலே கலைவண்ணம் கண்டார், இரு கண் பார்வை மறைந்தாலும் பாடுவது கண்டார். கள்ளிலே கலைவண்ணம் கண்டார், பல்லவர் கண்ட மல்லி மூல பாறைக்கு தேரில் ஊரொன்று இல்லை. கள்ளிலே கலைவண்ணம் கண்டார், கதாபாத்திரத்தை சொல்றேன். கோமாளி ஒருத்தர் வந்தா அப்படி இல்ல, என்னை சந்திக்க பொம்பளை பிள்ளை வர போறது இல்ல, அதனால சொல்ல வர்றேன். ஏன் இந்த கோமாளி வாயை திறந்து ஆளல சொன்னு போட்டுட்டாருன்னா ஏன் அவர் வாயிலுக்கு முத்துலாம் உதிர்ந்து கொட்டி வீணா போயிருமோ? எங்க வெளியிலேயே போயிருப்பானோ? திமிரு. நானும் ஒரு 6-7 வருஷமா பாக்குறேன். சோ போடியா போடியான்னு ஒரு மேடல் கூட அந்த வாயை திறக்கவே மாட்டேன். என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறியா? படிச்ச திமுறா? அப்படி எதுவும் கல்லூரியில் போய் ஒரு எம்ஏஓ இல்ல எம்எட்டோ பிஹெச்டி எதுவும் பண்ண மாதிரி நான் கேள்விப்படலையே. உங்களை விட கூட படிச்சிருக்கானா? என்னைய விடவா? அப்படி என்ன என்னைய விட கூட படிச்சிட்டாரு? புராணம் எத்தனை புராணம் சாமி? என்ன நீங்க என்ன டீ குடிக்கல அவர் பேசுறாப்லையே, உங்க வேலையை பாருங்க. என்ன மாப்பிள்ள என்னை விட அவர் அதிகமா படிச்சிட்டாப்ல? படிச்ச திமுறை வேற. அதுக்கப்புறம் நீங்க எங்க வந்து ஏறினீங்க இப்ப வர்றப்ப? நான் பார்த்திபனூர் ஏறினேன், நீங்க எல்லாம் மதுரையில இருந்து வந்தீங்க. ஏங்க ஆவல் மழை நேரத்துல உட்கார இடம் இல்ல, பின்னாடி இருக்க ஒரு சீட்டை முழுக்க காலனி படுத்து கிடக்குறேன். கழுத்துல ஒண்ணும் மிதிக்கலையே. இல்ல அவன பொம்பளை சாயல் இருக்க இருட்டுல தெரியல, கழுத்துல மிதிச்சனா பொம்பளை சாயல இருக்கட்டியா போயிச்சலோ. அப்பதைக்கு அவர் ஆம்பளை பழ மாதிரி இருந்தாப்ல. சரி இப்ப அதுல என்ன பிரச்சனை? எந்திரியா ஆள உட்கார வேண்டி இருக்குன்னு இப்ப இதுல என்ன வன்மா அவனுக்கு? படிச்சது முறையில பேசுறான். ஓ இதை வேற நம்மள பண்றானேன்ற கோவமா? படிக்கட்டும்.
இதிகாசம் படிக்கட்டும், இலக்கியம் படிக்கணும், நான் வேணாம் சொல்லல. ஆனால் இந்த நாடகத்துல உன்னை என்ன வேலைக்கு கூட்டி வந்திருக்காங்களோ அந்த வேலையை நீ பார்க்கணும். அவர் என்ன வேலைக்கு வந்திருக்காரு? இப்ப நான் நாரதர், ஆமா. எனக்கு இந்த நாடகத்துல ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? எம்பெருமான் முருகப்பெருமாட்ட போய், முருகா நான் வள்ளியை தான் முருகா பார்த்திருக்கேன், நீங்க வேடனாக சென்று வள்ளியை திருமணம் செய்யுங்கள் என்று சொல்வதுதான் என்னுடைய வேலையாகும். உண்மையா இல்லையா? ஆமா. உங்களுக்கு என்ன மாமா வேலை? நான் பெட்டி வாசிக்கணும், நீங்க பாடுறதுக்கு நான் சுதியை அமைச்சு பின்பாடு வாங்கி போறது. மாப்பிள்ள பின்னணிசையை கோர்க்கிறாப்புல, தம்பி தாய்க்கு நிகரான தாளம், என் மாமே பின்னணிசை தாய்க்கு நிகரான தாளம். ஏங்க வண்டிலிருந்து பாவா இதையே சொல்லிட்டு இருக்கிறேன். சரி கேடா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு வேலை இருக்கின்ற பொழுது இந்த நாடகத்துல இந்த கதையில இந்த கோமாளிக்கு என்ன வேலை? எதுக்கு மாமா கோமாளி? கோமாளிங்கிறது நகைச்சுவை சொல்ற மாதிரி சிரிக்க வைக்கிறது, நோட்டீஸ் வாசிக்கிறது. ஆனா இது என்ன பிரச்சனைனா, இந்த வேலை எல்லா நாடகத்திலும் நடக்கும். மகமாயிலையோ பாண்டிச்சாமியிலையோ பொம்மலக்குடியிலையோ எல்லா நாடகத்திலும் நோட்டீஸ் வாசிக்கிறது, நகைச்சுவை பண்றது நடக்கும். நான் கேட்டது இந்த வள்ளி திருமண கதையில இவன் எதுக்குன்னு கேட்கிறேன். நானே சொல்லிடுவா, நீங்களே சொல்லுங்க. கேட்டுக்கிறங்க. எதுக்கு தெரியுமா அந்த நாடகத்துக்கு பப்புன்னு? நாரதற்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக. அது மட்டும் நினைக்காதீங்க. நாரதற்கு வீணையை கட்டி விடுவதற்காக. வீணையை கட்டி விடணுமா? அது மட்டும் நினைக்காதீங்க. நாரதற்கு பாடும்போது பேசும்போது வேர்த்தா முகத்தை துடைப்பதற்காக. முகத்தை துடைக்கணுமா? அது மட்டும் நினைக்காதீங்க. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன முக்கியமான வேலை? நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டிகள் விடணுமா? அப்படியா சொன்னேன் நானு. நேரடி அங்கே போகாதீங்க. அவன் குண்டியெல்லாம் கிளம்ப மாட்டேன், கவட்டில் வாய்வா பார்த்து. அப்படியா நாள் அவரு? சரி, அப்ப இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துல பப்புணும் தண்ணி கொண்டு வரணும். இல்ல முதல்ல சொன்னதை விட பண்ணித்தாங்கணும். அதுக்கு தான் நாடகத்துல பப்புணும். நாரதருக்கு மட்டும் இல்ல, நாரதர் வேஷம் போடுற ஆளு ராஜபாட்டு போடணும், ராஜபாட்டுக்கு அதைத்தான் பண்ணணும். ரெண்டு பேருக்கு ரெண்டு கை இருக்குல்ல, முருகனுக்கு அதைத்தான் பண்ணணும். அதனால ஒரு பாடல் பாரு, மரியாதை இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவர் வாயை திறப்பார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? கணிரசமாய் மதுவருந்து கழிப்பதல்ல இன்பம், கணிகையறி துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். கணிரசமா மதுவருந்து இன்பம், கணிகையறி துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மலையாளி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மலையாள் வாழ்மொழியா இன்பம். அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவிடாத இன்பம். இன்பமெங்கே இன்பமெங்கே இந்த தேடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போடுவது நாடிவோடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற தேடு. போனால இங்கே இருப்பதென்ன உண்மை, எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து என்ன நன்மை, எண்ணிடாமல் காசு பணம் சேர்த்து நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை. இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏழு இனிமை. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று கேளு. மாடிவனை கோடி மனம் பாதனவின் சொந்தம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம், வாழ்வினிலே ஒருவருக்கு தருவதில்லை இன்பம். வள்ளி மொழி வாயமுதம் வணங்கு பிள்ளை செல்வம், வள்ளி மொழி வாயமுதம் வணங்கு பிள்ளை. உன் பார்வீடு உதைப்பதிலே கிடைப்பததான் இன்பம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அது நாடி ஓடு. இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு. ஒருமுறை பெண்மணி ஆளை வர்ணித்தாள். 1000 பாட்டுகளை கொடு, அடுக்கடுக்காக வர்ணித்த அந்த அடிப்படையில் இப்பொழுதாவது அந்த கோமாடி மனம் திருந்தி மனம் வருந்தி, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனம் திருந்தி அவர் சோ போடுவார் நான் நம்புறேன். என்ன மாப்பிள, அவன் படிச்சது மேல மறுபடியும் கொஞ்சமாச்சு இறக்க இருக்குமான்னு பாக்குறேன்.
நாரதரு பப்புனு இந்த கேள்வி கேட்க இல்ல, நான் கேக்குறேன் உன் வேலை என்ன? நீ கோமாளி தானே. ஒருவேளை நீ சிங்க வேஷம் போட்டீங்கன்னா நீங்க கர்ச்சிக்கலாம், ஆமா ஒத்துக்கலாம். ஒருவேளை புலி வேஷம் போட்டா உருமணும், அப்பதான் புலின்னு ஒத்துக்குவாங்க. ஆமா நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். கொறைக்கணும், அப்பதான் நாயின்னு ஒத்துக்குவாங்க. ஆ. பன்னி வேஷம் போட்டா பிரிய திங்கணுங்கிறிய ஏக என்ன பிரியாணி போட்ட திங்க மாட்டேன் சொல்லுது பண்ணி, அதுவும் சாப்பிடும். நீங்க எல்லாம் சொன்னது பிரதான உணவு. அது இவனுக்கு பிரியப்பட சொல்றீங்க. ஏப்பா நான் நாரதர் நானா இல்லைங்களாப்பா, நான் அப்படி சொல்ல வரல. அது மாதிரி நீ கோமாளி வேஷம் போட்டீங்கன்னா நாரதர் கேட்டா ஆளு போடுறது அதானே இத்தனை ஆண்டு காலமா இதுதானங்க நடக்குது. பெரிய பெரிய புரட்சி பண்றாரு அவரு. இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். இந்த பாட்டு முடிகிறக்குள்ளையாச்சும் மரியாதை அவன் வாயை திறக்கல, இந்த கட்டையை வச்சு அந்த வாயை கிழிப்பேன். ஏற்கனவே வாய் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. அவன் வாயில நல்லா பேசுவேன் வாயில. அதுலயே சரி இருக்கட்டும். ஒரு மாதிரி சாமி இந்த கட்டை பத்தாதுங்க, நீளம் பத்தாது. இந்த நிலையுமே பத்தாதுன்னா நான் எங்கேயா போறது? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் இறங்கி வந்தால் நிழல் கூட இருக்கும். மதியாதா தலைவாசல் மிதியாத என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அது இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அதை இரண்டு ஒன்று சிறிய என்றால் இந்த வண்டி ஓடும். உன்னை போலே அழகோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது. சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாம் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழ போல, அந்த நிலவை போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதால் இல்வாழி நிம்மதியேது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டாம் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இப்பொழுதாவது கேட்கிறதா நாராயணா? ஆஹா. நான் நீங்க இல்ல நான் நீங்க சொல்லுவதோட ஏதோ நீங்க அவருக்கு உங்களுக்குள்ள தனிப்பட்ட வகையில அவர் நீ எதோ செய்ய சொல்லி அவர் செய்யாதனால அவர் மேல உள்ள கடுப்புல எதுவும் கொளிச்சு போறீங்களோ நான் நினைச்சேன். அவன் என்ன சொன்னேன்? என்னங்க? பொம்பளை ஆளுதான் வந்திருக்காங்கன்னு சொன்னேனா? ஏங்க பொம்பளை பிள்ளை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்காக தானே போடுவாங்க. அதுக்காண்டி நீங்க நாரதரு ஒரு எப்ப அவன் போடலையோ போட வைக்கிறேன் புடிங்க மாமா இருக்கா என்று சிந்தித்து பார்த்தால்